கரூர்ல நம்ம முப்பெரும் விழா நடந்துச்சு பாத்தீங்களா? அன்று ராபின்சன் பூங்காவில் மலர்ந்த திராவிட முன்னேற்ற இயக்கம் மீண்டும் கரூரில் கொற்ற மழையில சேர கொடையாக்கிக்கிட்டு நம்மளோட கொள்கைகளை கேட்கும் தொண்டர்கள் அங்கு வந்திருந்தார்கள். அவ்வளோ பெரிய கூட்டம். ஏதாவது நடந்துச்சா? எதுவும் நடக்கல. ஒரு விளம்பர வெறியின் காரணமாக கரூர்ல நானும் கூட்டத்தை கூட்டி காமிக்கிறேன்னு 41 உயிரை காவு வாங்கியிருக்கார் அந்த நடிகர். இவ்வளோ பெரிய விஷயங்க. ஒன்று நடந்திருக்கு, அவர் பாட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாரு. இதில் எங்கள் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உடனே போய் நின்றுட்டாரு. எப்படி நீங்கள் சீக்கிரமாக வரலாம்? அட பாவீங்களா, உங்களை மாதிரி எங்களுக்கு மனசு வரலடா விட்டுட்டு ஓடுறதுக்கு. நாங்கள் போய் நிற்போம் எங்கள் மக்களுக்காக. அதுக்கும் ஒரு கேள்வி. பேச்சு திணறும் அந்த நடிகரை பார்க்க சென்று மூச்சு திணறி இழந்த தமிழ்நாட்டு மக்களின் நிலம் என்னங்க ஆகிறது? யாரு போய் நிக்கணும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணுன்னா தளபதிக்கு தான் வலிக்கும், அமைச்சர்களுக்கு தான் வலிக்கும், அவங்க தான் போய் நிற்பாங்க. அது மட்டும் இல்லை, இங்க இருந்து கரூர் போகிறது ஈஸியா, டெல்லி போகிறது ஈஸியா? கரூர் தானே ஈஸி. ஏங்க அந்த லாட்ரிக்காரன் டெல்லிக்கு போனா? ஏன் அந்த லாட்ரிக்காரன் டெல்லிக்கு போடணும்? இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு. உனக்கு அப்போவும் கேமரா தேவை, அந்த ஃபோக்கஸிங் லைட்டு தேவை. எனக்கு தெரிஞ்சு முந்தா நாள் வந்ததா அந்த நடிகரோட வீடியோ ஒன்று. அவங்க இந்த டிவிக்காரங்களாம் பேசிக்கிறாங்க, எங்கள் அண்ணன் எங்களுக்கு ஆதரவாக இருந்தார். எப்படி தெரியுமா? அதான் பார்த்தோமே வீடியோ வழியாக உங்கள் அண்ணன் உங்களுக்கு ஆதரவாக இருந்தார். 3 நாள் ஆச்சு போல ஸ்கிரிப்ட் வர்றதுக்கு 3 நாள் ஆச்சு போல. அதனால 3ஆவது நாள் வீடியோ எடுத்து போடுறாரு. அப்பவும் ஒரு பயமும் இல்லாமல், ஒரு சின்ன ஒரு நன்றி உணர்ச்சி இல்லை ஒரு ஹியூமனிட்டி ஒன்றுமே இல்லாமல், சாரிங்கிற வார்த்தை இல்லை, நன்றி சொல்கிறாரு. யாருக்குன்னா, என்னால் ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு, அந்த நிகழ்வை ஒட்டுமொத்தமாக திமுக பக்கம் திருப்பினதுக்கு என் கூட யாரெல்லாம் நின்னீங்களோ அவங்களுக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோவை முடிச்சிட்டாரு. நீ என்ன சொல்லியிருக்கணும் அந்த காணொலியில்? பா, என்னை பார்க்க வராதிங்க, நீங்கள் என் வேனில் அடிபட்டு அங்கே கீழே விழுந்தா கூட நான் உங்களை கண்டுக்க மாட்டேன், என் வேனுக்கு ஆயுத பூஜை போடுவேன். என்னை பார்க்க வந்தீங்கன்னா குழந்தை குட்டி செத்துச்சுன்னா நான் என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேன். நீ ஜென்ரேட்டர் உள்ள போனால் கூட நான் என் ஸ்கிரிப்ட் பேப்பரை முடிக்காமல் கீழே இறங்க மாட்டேன். இப்படியெல்லாம் அந்த வீடியோவில் பேசியிருந்தீங்கன்னா நான் ஒத்துட்டு இருந்திருப்பேன். சரிப்பா, ஏதோ ட்ரை தான் பண்ணுறாரு போல அப்படின்னு. ஒன்றுமே இல்லாமல் நன்றி. யாருக்கு? பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நன்றி பாராட்டுறாரு. அந்த கட்சி அப்படி இருக்கும் வேளையில் நம்ம திமுகவில் இளைஞர் அணி பாசறை கூட்டம் நடத்தி, இன்டர்வியூ நடத்தி நம்ம பசங்களை திமுகவுக்கு அழைக்கிறாங்க. இன்னைக்கு கூட நீங்களாம் வந்து உட்கார்றதுக்கான நோக்கம் என்ன? இளைஞர்கள் வரணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஏன்னா எங்களோட கொள்கையும் ஐடியாலஜியும் உங்களை போய் சேர்றது தான் எங்களோட முதல் நோக்கம். அதனால இளைஞர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். என்னென்னவோ பேசினாங்க. நான் கூட ஒரு 4-5 ஸ்டோரி போட்டேன். என்னை எதிர்த்துட்டு கொஞ்சம் பேர் வந்தாங்க. வந்துட்டு என்னன்னே பேசுறது தெரியாமல் போயிட்டாங்க. இப்போ எங்கள் அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டீங்கப்பா, ஏன் சீக்கிரமாக வந்தீங்க, நீங்கள் எப்படி அழுவலாம் அப்படின்னு அன்பில் அண்ணாவை பார்த்துலாம் கேட்டீங்க. எங்கள் அமைச்சர்கள் தைரியமாக ப்ரெஸ் மீட் வச்சு பதில் சொன்னாங்கல்ல. நீ ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருப்பாப்போம், சாரிப்பா நடக்கக்கூடாது நடந்துருச்சுப்பா அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு மன்னிப்பு கேட்டுருப்பாப்போம். நீ வந்தாதான் கூட்டம் சேரும். அந்த லாட்ரிக்காரனை புஷி ஆனந்த் வந்தால் கூட்டம் சேருங்கிறீங்க. வந்திருக்கலாம்ல. இந்த கரூர் சம்பவத்திற்கும் இழப்பு நடந்த குடும்பத்திற்கும் ஒரு தீர்வாக இல்லை, ஒரு ஆதரவாக நின்ற ஒரே கழகம் அது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே தலைவர், ஒப்பற்ற முதலமைச்சர் அன்பு தளபதியும் இளம் தலைவர் அவர்களும். தலைவருக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டு தெரியுமா? உதயண்ணா கிட்ட மைக்கு கொடுக்குறாங்க. அவர் அழகாக சொன்னாருங்க, நான் இதில் அரசியல் பேச விரும்பலை, இழப்பு நடந்த குடும்பத்திற்கு ஆதரவாக இருப்போம், அரசியல் பேசாதீங்கன்னு சொன்னார். நீ வந்து என்ன பேசுகிற வீடியோவில்? நான் ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன், அதுதான் தெரியுமே. அடுத்த படத்துக்கு கால் ஷீட்டுக்கு சைன் போட்டுன்னு இருப்பேன். நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன். நீ யாருக்கு சவால் விடுற? ஃபஸ்ட்டு யார் நீ? எம்எல்ஏவாக இருந்தியா? இல்லை எலெக்ஷன் வந்து எதாவது டெபாசிட்டாவது பார்த்தியா? ஒன்றும் பார்க்கல, எப்படி நீ சவால் விடலாம்? இது போன்ற பிரச்சனைகள் பொய்யா? திரையில டயலாக் நல்லா இருக்கும் நடிகர் அவர்களே, தரையில எங்க உதயண்ணாவும் எங்க அன்பு தளபதியும் தான் நல்லா இருப்பாங்க. மக்களோட மக்களா யாரு நிற்பார்கள் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் நிற்பார்கள்.
முன்னேற்ற பாதையில் முப்பெரும் விழா. இந்த விழாவினை சிறப்பாக தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் அன்பு அண்ணன் ப ஜெகதீஷ் அவர்களே, இந்த விழாவிற்கு முன்னிலை பொறுப்பு வகித்திருக்கும், இன்னைக்கு சென்னை கிழக்கு மாவட்டம் இவ்வளோ களவு முன்னேற்ற பாதையில் நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு பெரும் பங்காற்றும் கழக செயலாளர் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இப்படி நீட்டி முழக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இன்று அறநிலையத்துறைக்கு அடையாளம் காட்டி கொண்டிருக்கும் ஆக்ஷன் கிங்காக சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி.கே. சேகர் பாபு அவர்களே மற்றும் என்னோடு உரையாட வந்திருக்கும் கழகம் காட்டுகிற திசையெல்லாம் பறக்கும் மணிப்புறாவாக, அது மட்டுமில்லாமல் கழகத்தின் செயல்களை ஏவாமலே செய்யும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்களே மற்றும் தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு நம்பிக்கையாக விளங்கி கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய மேயர் சென்னை பெருநகர மாநகராட்சி திருமதி பிரியா ராஜன் அவர்களே மற்றும் இளைஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள், துறைமுக தொகுதி எழும்பூர் தொகுதி இளைஞர் அணி அமைப்பாளர்கள், துறைமுகம் தொகுதி எழும்பூர் தொகுதி பகுதி துணை அமைப்பாளர்கள் மற்றும் நன்றி உரையாற்ற வந்திருக்கும் அன்பு அண்ணன் டி சதீஷ்குமார் அவர்களே, அன்பு அண்ணன் வே பிரபாகரன் அவர்களே, அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டம், இந்த பயிற்சி பாசறை யாருக்கு போய் சேரணுமோ அவர்களை அழைத்து வந்து இங்கு இளைஞர் கூட்டம் பெருந்திரளாக வந்திருக்கிறது என்று சொன்னால் எல்லா கட்சிக்காரங்களும் பேசிப்பாங்க. புதுசா கட்சி ஆரம்பிச்சவரும் பேசிக்கிறாரு, எங்க பக்கம் தான் இளைஞர் படை அதிகமா இருக்கு அப்படின்னு. இங்க கொஞ்சம் பார்த்தா தெரியும், திமுகவில் அதிக இளைஞர் படை இங்கு சேர்ந்திருக்கிறது. இங்கு வந்திருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும், என்னுடைய தோழர்களுக்கும், கழக முன்னோடிகளுக்கும் இந்த கீர்த்தனாவின் அன்பான மாலை வணக்கங்கள். முத்துக்கடல் பதித்து 3 நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே, கத்துங்கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவழ்ந்த தமிழ் தாயின் தலைமகனே, கூத்தன் அங்கிருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வணங்கிய கம்பன் அங்கிருந்தான், ஒக்கூர் மாசாத்தி காவலர் மூவருமே காத்து நின்ற வாளுக்கு காவலன் நாம் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி, யாப்பிலா பாடல் எனும் யார் தரும் கவிதை எனும் மா பலா போல் மடியில் வாங்கி அன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று அன்று ஆளுநர் மாளிகையை அதிர வைத்த அந்த நொடியில் இருந்து இந்த நொடி வரை இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு அரணாக, தமிழ்நாட்டு மாணவர்களின், தமிழ்நாட்டு இளைஞர்களின் அன்பு அப்பாவாக, ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திற்கும் வழிகாட்டும் வழிகாட்டியாக, இன்று 2ஆம் கலைஞராக, எமையாளும் முதல்வராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் இந்த வேளையில் பெரிய நன்றி உணர்ச்சியோடு இந்த மேடையில் நிற்கிறேன். என்ன நன்றி உணர்ச்சினா, பேச மைக் இருக்கு, பேச மேடை இருக்கு அப்படிங்கிற காரணம்லாம் இல்லை. இந்த தமிழ் சமுதாயத்தின் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தொடர்ந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இந்த ஒன்றிய பாஜகவும் பாசிச பாஜக தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த எதிர்ப்புகள் அத்துணையையும் தவிடுபடியாக்குகின்ற சக்தி யார்கிட்ட இருக்குன்னா அது அன்பு தளபதி கையில இருக்கு. பெரியார் இன்று இல்லை, ஆனால் பெரியாரின் தடி யாரிடத்தில் இருக்கிறது என்று கேட்டால் நம்முடைய அன்பு தளபதியின் கையில் தான் இருக்கிறது. என்னுடைய தலைப்பு திராவிட மாடலே தீர்வு. எவ்வளவோ சமூக நீதி பிரச்சனைகள், பிரம்மன் தலையில் பிறந்தவர் உயர்ந்தோர், பிரம்மன் காலில் பிறந்தவர்கள் தாழ்ந்தோர் என்ற நிலை இருந்தது. அப்போ ஒரு தலைவர் கேள்வி கேட்டார், யாரடா சொன்னது பிறப்பில் உயர்வு தாழ்வு இருக்கிறது என்று? இந்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் என்று முழங்கிய
அந்த சமூக நீதி காவலனின் வரிசையில் இன்று அன்பு தளபதி சமூக நீதி காவலன் 2.0 ஆக வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன பெருசா பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன பிரச்சனை இல்லை. இங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்க. ஃபாரின் போய் எனக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க கை தூக்குங்க. நான் ஃபாரின் போய் படிக்கணும். முன்வரிசையில் இந்தியாவிலே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? யாரும் ஃபாரின் போக ஆசை இல்லையா? ஃபாரின் போகிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அந்த ஆசையை, அந்த கோரிக்கையை எந்த தலைவர் நிறைவு செய்தார் என்று கேட்டால் அன்பு தளபதி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நான் முதல்வன் திட்டம். அந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இன்று பல லட்ச தமிழ்நாட்டு இளைஞர்கள், மாணவர்கள் வெளிநாடு சென்று பாடம் கற்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு தீர்வாக அமைந்ததும் அன்பு தளபதியே. அப்புறம் இங்கே நிறைய அக்காமார்கள் இல்லை. யாராவது அக்காமார்கள் இருக்கீங்களா? ஒரே ஒரு அக்கா மட்டும் இருக்காங்க. நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும், என் பிள்ளைய ஸ்கூல் வேன் ஏற்றி எனக்கு ஸ்கூல் அனுப்ப முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். காசு இருக்காது, ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குற அளவுக்கு காசு இருக்காது. அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் மட்டும்தான் ஸ்கூல் வேன் வீட்டு வரைக்கும் வந்து பிள்ளைங்களை ஏற்றிக்கிட்டு போகும். இந்த ஆசை எல்லா அக்காமார்களுக்கும் அம்மாமார்களுக்கும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் இருந்த வித்தியாசம் என்னென்னா இந்த ஸ்கூல் வேன் தான். தளபதி பார்த்தாரு, நீங்கள் கஷ்டப்பட்டாதான் தளபதிக்கு தாங்க முடியாதே. தாயுள்ளம் கொண்ட தளபதி என்ன பண்ணாரு தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கும் கார்ப்பரேஷன் பஸ்ஸை அறிமுகப்படுத்திய ஒரே தலைவர் அது நம்முடைய தலைவர் மட்டும்தான். சமூக நீதி பிரச்சனைன்னு பேசின தளபதி எல்லா திட்டத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் எங்க கூப்பிடுறாரு தெரியுமா? படிக்கவா. தமிழ் புதல்வன் திட்டம் மூலமா மாதம் 1000 ரூபாய் போடுறேன் பசங்களுக்கு, படிக்கவா. புதுமை பெண் திட்டம் மூலமா 1000 ரூபாய் போடுறேன், படிக்கவா. மகளிர் உரிமை தொகை பத்தி நான் இங்க பேசியே ஆகணும். அக்கா, ஓயோ ஒரே ஒரு அக்கா தான் இருக்காங்க, மேடையில் 2 அக்கா இருக்காங்க. நம்ம என்னக்கா வீட்டில் சும்மாவா இருக்கோம்? எந்திப்போம், சமைப்போம், பெற்றதுங்களை எழுப்பி விடணும், கட்டினவரை எழுப்பி விடணும், லஞ்சு கட்டணும், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும்னு இவ்வளோ வேலை இருக்குது. இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு யாராவது வெளியில் இருந்து வந்து கேட்டால் நான் சும்மா தான் இருக்கேன், வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாரு, பசங்க படிக்கிறாங்கன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிப்போம். இதையும் தளபதி பார்த்தாரு. பெண்களுக்கான உரிமையை, பெண்களுக்கான அங்கீகாரத்தை ஒரு அண்ணனாக, ஒரு மகனாக தமிழ்நாட்டு பெண்களுக்கு நான் தருகிறேன் என்று தளபதியார் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் மகளிர் உரிமை தொகை. வீட்டில் போய் கேட்டு பாருங்க, உங்க அம்மாமார்கள் அக்காமார்கள்லாம் வாங்கி இருந்தாங்கன்னா அவ்வளோ பூரிப்படைகிறாங்க. மாசம் 1000 ரூபாய் எனக்கான அங்கீகாரமா தளபதி போடுறாருங்கிறத நினைச்சு அவ்வளோ பூரிப்படைகிறாங்க. இது மட்டுமா? பல திட்டங்கள். இப்போ சமீபத்தில் அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டத்தை தளபதி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஒன்றும் இல்லைங்க, ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன், இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு குரோம்பேட்டிலேருந்து ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா கூட்டமாக பசங்க எல்லாம் ஒரு 4-5 வயசு தான் இருக்கும், கூட்டமாக ட்ரெயினில் ஏறினாங்க. நான் ஒரு பையனை கூப்பிட்டு, நம்ம வயதா சும்மா இருக்காது, ஒரு பையனை கூப்பிட்டு எங்கேப்பா போகிறீங்க எல்லாரும் அப்படின்னா, நான் பீச்சுக்கு போகிறேன். யாரோட வந்திருக்க அப்படின்னா, எனக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்லை, எங்கள் ஹோம்லேருந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு அவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த பிள்ளை பேசுச்சு. அப்பயும் எனக்கு தளபதி தான் ஞாபகம் வராரு. ஏனென்று கேட்டால் தாய் தந்தையை இழந்த அந்த குழந்தைகளுக்கு 18 வயது வரை படிப்பு செலவை நானே ஏற்கிறேன், அரசே ஏற்கும் என்று அன்பு கரங்கள் திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஒரே தளபதி, ஒப்பற்ற முதலமைச்சர், அது நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான். அப்புறம் நம்ம பசங்களுக்குலாம் இந்த 12th முடிச்சு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் வந்து இந்த கெரியர் கைடன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த கோர்ஸ் எடுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு ப்ரைவேட் ஸ்கூலில் கெரியர் கைடன்ஸ் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் கெரியர் கைடன்ஸ்லாம் கிடையாது. தளபதி இதை பார்த்தாரு. வெற்றி பள்ளிகள் என்ற திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளிகளில் கெரியர் கைடன்ஸை கொண்டு வந்த ஒரே தளபதி அது நம்முடைய தளபதி மட்டும்தான். இது போன்ற திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் நாம் எல்லாரும் வந்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு சின்ன நிகழ்வு மட்டும் சொல்றேனே, கொஞ்சம் ஹிஸ்டரி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம். தந்தையிடம் இருந்து பிரிந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவை உருவாக்கினார். 1967 திமுக ஜெயிச்சிருச்சு. ராஜகோபாலாச்சாரியார் வெயிட் பண்றாரு. ஆஹா,
பேரறிஞர் அண்ணா நம்ம கிட்ட தான் வருவார் அப்படின்னு. பேரறிஞர் அண்ணா என்ன தெரியுமா பண்ணாரு? ராஜகோபாலாச்சாரிக்கு ஒரு டாட்டா காமிச்சிட்டு அவர் போய் பார்த்த தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். எல்லாரும் எழுதுவாங்க, நெட்லலாம் போடுவாங்க, தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் சண்டை, ஏதோ ஒரு முரண்பாட்டில் தான் திமுக உருவாச்சு அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. தந்தையிடமிருந்து பிரிந்த மகன் வெற்றி அடைந்தவுடன் அவர் போய் பார்த்த தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். பார்த்த உடனே, இப்போ இங்கே இத்தனை இளைஞர்கள் வந்திருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது ஒரு சண்டைனா உடனே பேசிடுவீங்களா? டீ வாங்கி கொடுத்தா பேசுவோம், கரெக்டா? டீ வாங்கி கொடுத்தா உடனே பேசிடுவோம். கொஞ்சம் நெருடலாவது இருக்கும், என்னடா சண்டை போட்டோம் இவன்கிட்ட எப்படி டக்குன்னு பேசுறது அப்படிங்கிற ஒரு நெருடல் இருக்கும். ஆனால் சின்ன நெருடல் கூட இல்லாமல் பேரறிஞர் அண்ணா அவர்களை பார்த்தவுடன் பெரியார் குழந்தையா மாறிட்டாராம். குழந்தையா மாறின தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவோட கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டாராம். அந்த காட்சி தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி உருவாகக்கூடிய சாட்சியாக நான் பார்க்கிறேன் தோழமைகளே. அன்னைக்கே அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சாங்க. நான் இந்த வரலாறெல்லாம் படிக்கும் போது எனக்கு இதுதான் தோணும், அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ நம்பிக்கையோடு கையை பிடிச்சாங்க. ஏன்? தந்தை பெரியாரே பேரறிஞர் அண்ணாவே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே இருப்பாங்கங்கிற நம்பிக்கையெல்லாம் இல்லை. நம்மளை விட்டா நம்மளோட தம்பிமார்கள் இந்த தமிழ்நாட்டை பார்த்து கொள்வார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதை ப்ரூவ் பண்ற விதமா இன்னைக்கு இத்தனை இளைஞர்கள் இங்க வந்து உட்காந்து நாங்க பேச போறதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுவே பெரிய வெற்றி. தமிழ்நாடு எப்படிப்பட்ட தமிழ்நாடு தெரியுமா? நீட் என்ற கொடூர தேர்வை கொண்டு வந்து நம்ம பசங்களை டாக்டர் ஆக்க விட மாட்டேங்கிறாங்க. தொகுதி மறுவரை என்ற பெயரில் தமிழ்நாட்டை இன்னொரு மணிப்பூராக முயற்சி செய்கிறார்கள். அது மட்டும் இல்ல, மும்மொழி கொள்கை, ஹிந்தியை திணிக்கிறார்கள். எதுக்கு ஹிந்தி அப்படின்னு கேட்டால் அவன் சில ரீசன்லாம் சொல்கிறான். அதை இங்கே நான் சொல்கிற அளவுக்கு அது முக்கியமான ரீசன் கிடையாது. மும்மொழியை திணித்து தமிழ்நாட்டை இன்னொரு மணிப்பூராக முயற்சி செய்து 100 நாள் வேலைக்கு சம்பளம் போடாமல் அந்த நிலத்தின் சொந்தக்காரர்களாகிய நம்மை பட்டினி போட பார்க்கிறது அது ஒன்றிய பாஜக. இந்த தமிழ்நாட்டில் பக்கா ஹீரோ மெட்டீரியலா இந்த ஒன்றியத்துக்கு எதிர்ப்பாகவும் ஆரியத்திற்கு எதிர்ப்பாகவும் யார் இருக்கிறார் என்று கேட்டால் பக்கா ஹீரோ மெட்டீரியலா அந்த தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நின்று அந்த போர்க்களத்தில் போராடி கொண்டிருக்கிறார். சும்மாவா? ஒரு கவிதை தான் சொல்லுவாங்க, உண்மையா குதிக்கிறான் அவன் பேரு டூப்பு, பொய்யா குதிக்கிறான் அவன் பேரு ஹீரோ அப்படின்னு. இது திரைப்படத்தில் இப்படிதான் நடக்கும். ஆனால் நம்ம தளபதி பக்கா ஹீரோ மெட்டீரியலா ஆரியத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். அன்று அந்த ஆங்கிலேயர்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது ஜோசப் ஸ்டாலினாக இருக்கலாம். இன்று இந்த ஆரியத்திற்கு தீர்வாகவும் முற்றுப்புள்ளியாகவும் இருக்க போவது யார் என்று கேட்டால் அது எம்.கே. ஸ்டாலினாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு விழா அமைச்சார். எல்லாரும் பார்த்துருப்பீங்களே, நியூஸ் சேனலில் போட்டாங்க. பசங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. தளபதி அந்த இடத்துல என்ன ப்ரூவ் பண்ணார் தெரியுமா? ஒன்றியம் நம்ம கிட்ட சொல்லிச்சு, நீ புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கோ, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கோ, நான் கல்வி நிதியை உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒன்றியம் சொல்லிச்சு. அதனால தான் சொன்னேன் பக்கா ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு. தளபதி என்ன தெரியுமா சொன்னாரு? 5000 கோடி இல்லை, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் உன்னோட எதிர்ப்புகளையும் உன்னோட திணிப்புகளையும் தமிழ்நாடு ஒரு பொழுதும் ஏற்காது என்று சொன்ன ஒரே தளபதி, ஒரே முதலமைச்சர் இந்த இந்தியாவிலே அது யார் என்று கேட்டால் நம்முடைய அன்பு தளபதி மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு தளபதி ஏன் வைக்கணும்னா, உன்னோட புதிய கல்விக் கொள்கை இல்லாமல் உன்னோட ஹிந்தி திணிப்பு இல்லாமல் பாரு என் பசங்க எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்கன்னு அந்த ஒன்றியத்திற்கு ஒரு ஷோ காமிச்சார் நம்ம தளபதி. ஒன்றும் இல்லைங்க, ஒரு அக்கா ஏறி நான் மேக்ஸ் டீச்சர் ஆகணும், இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருப்பீங்க தோழர்கள், நான் மேக்ஸ் டீச்சர் ஆகணும் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அந்த அக்காவோட தந்தையோ தாயோ பூரி படைஞ்சா பரவாயில்ல, தளபதி அங்கே உட்காந்துக்கிட்டு அவ்வளோ மகிழ்ச்சி தளபதிக்கு. அந்த அக்காவை நேரில் கூப்பிட்டு காவி துண்டையோ வாழையோ இல்லை கட்டையோ கொடுக்கல, இறங்கி போராடு அப்படின்னு பேனாவை கொடுத்தாரு. அதுதான் திராவிட மாடல், அதுதான் அறிவியல் நோக்கம். அந்த அக்காவை கூப்பிட்டு முத்தம் கொடுத்து அந்த பேனாவை கொடுத்து நீ படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தளபதி நிற்கிறாரு.
எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், இங்கிலீஷில் தசு புசு நல்லா பீட்டர் விடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவி நுனி நாக்கில் இங்கிலீஷ் இல்ல ஜாப்பனீஸ் பேசுது. தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவி நுனி நாக்கில் ஜாப்பனீஸ் பேசுதுன்னா இந்த தமிழ்நாட்டின் ஒரே தீர்வாக திராவிட மாடல் நாயகர் இருக்கிறார். அவர் கொண்டு வந்த திட்டங்கள் மூலமாக நாங்க பயனடைகிறோம். நாங்க எல்லா மொழியும் பேசுவோம். நீ சொன்னா பேச மாட்டோம். எங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்கள் ஹிந்தி பேசுவோம், கொரியன் பேசுவோம், ஃப்ரெஞ்சு பேசுவோம், ஜாப்பனீஸ் பேசுவோம், எல்லாம் பேசுவோம். நீ இதை தான் படிக்கணும்னு சொன்னால் நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம். நானே தான் சொல்கிறேன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு. ஒரு பக்கம் பார்த்தா கரூரில் நம்ம முப்பெரும் விழா நடந்துச்சு பார்த்தீங்களா? அன்று ராபின்சன் பூங்காவில் மலர்ந்த திராவிட முன்னேற்ற இயக்கம் மீண்டும் கரூரில் கொற்ற மழையில சேர கொடையாக்கிக்கிட்டு நம்மளோட கொள்கைகளை கேட்கும் தொண்டர்கள் அங்கு வந்திருந்தார்கள். அவ்வளோ பெரிய கூட்டம். ஏதாவது நடந்துச்சா? எதுவும் நடக்கல. ஒரு விளம்பர வெறியின் காரணமாக கரூரில் நானும் கூட்டத்தை கூட்டி காமிக்கிறேன்னு 41 உயிரை காவு வாங்கியிருக்கார் அந்த நடிகர். இவ்வளோ பெரிய விஷயங்க. ஒன்று நடந்திருக்கு, அவர் பாட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. இதில் எங்கள் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உடனே போய் நின்றுட்டாரு. எப்படி நீங்கள் சீக்கிரமாக வரலாம்? அட பாவீங்களா, உங்களை மாதிரி எங்களுக்கு மனசு வரலடா விட்டுட்டு ஓடுறதுக்கு. நாங்கள் போய் நிற்போம் எங்கள் மக்களுக்காக. அதுக்கும் ஒரு கேள்வி. பேச்சு திணறும் அந்த நடிகரை பார்க்க சென்று மூச்சு திணறி இழந்த தமிழ்நாட்டு மக்களின் நிலம் என்னங்க ஆகிறது? யாரு போய் நிக்கணும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணுனா தளபதிக்கு தான் வலிக்கும், அமைச்சர்களுக்கு தான் வலிக்கும், அவங்க தான் போய் நிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து கரூர் போகிறது ஈஸியா, டெல்லி போகிறது ஈஸியா? கரூர் தானே ஈஸி. ஏங்க அந்த லாட்ரிக்காரன் டெல்லிக்கு போனா? ஏன் அந்த லாட்ரிக்காரன் டெல்லிக்கு போடணும்? இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு. உனக்கு அப்போவும் கேமரா தேவை, அந்த ஃபோக்கஸிங் லைட்டு தேவை. எனக்கு தெரிஞ்சு முந்தா நாள் வந்ததா அந்த நடிகரோட வீடியோ ஒன்று. அவங்க இந்த டிவிக்காரங்களாம் பேசிக்கிறாங்க, எங்கள் அண்ணன் எங்களுக்கு ஆதரவாக இருந்தார். எப்படி தெரியுமா? அதான் பார்த்தோமே வீடியோ வழியாக உங்கள் அண்ணன் உங்களுக்கு ஆதரவாக இருந்தார். 3 நாள் ஆச்சு போல ஸ்கிரிப்ட் வர்றதுக்கு 3 நாள் ஆச்சு போல. அதனால 3ஆவது நாள் வீடியோ எடுத்து போடுறாரு. அப்பவும் ஒரு பயமும் இல்லாமல், ஒரு சின்ன ஒரு நன்றி உணர்ச்சி இல்லை ஒரு ஹியூமனிட்டி ஒன்றுமே இல்லாமல், சாரிங்கிற வார்த்தை இல்லை, நன்றி சொல்கிறாரு. யாருக்குன்னா, என்னால் ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு, அந்த நிகழ்வை ஒட்டுமொத்தமாக திமுக பக்கம் திருப்பினதுக்கு என் கூட யாரெல்லாம் நின்னீங்களோ அவங்களுக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோவை முடிச்சிட்டாரு. நீ என்ன சொல்லியிருக்கணும் அந்த காணொலியில்? பா, என்னை பார்க்க வராதிங்க, நீங்கள் என் வேனில் அடிபட்டு அங்கே கீழே விழுந்தா கூட நான் உங்களை கண்டுக்க மாட்டேன், என் வேனுக்கு ஆயுத பூஜை போடுவேன். என்னை பார்க்க வந்தீங்கன்னா குழந்தை குட்டி செத்துச்சுன்னா நான் என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேன். நீ ஜென்ரேட்டர் உள்ள போனால் கூட நான் என் ஸ்கிரிப்ட் பேப்பரை முடிக்காமல் கீழே இறங்க மாட்டேன். இப்படியெல்லாம் அந்த வீடியோவில் பேசியிருந்தீங்கன்னா நான் ஒத்துட்டு இருந்திருப்பேன். சரிப்பா, ஏதோ ட்ரை தான் பண்ணுறாரு போல அப்படின்னு. ஒன்றுமே இல்லாமல் நன்றி. யாருக்கு? பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நன்றி பாராட்டுறாரு. அந்த கட்சி அப்படி இருக்கும் வேளையில் நம்ம திமுகவில் இளைஞர் அணி பாசறை கூட்டம் நடத்தி, இன்டர்வியூ நடத்தி நம்ம பசங்களை திமுகவுக்கு அழைக்கிறாங்க. இன்னைக்கு கூட நீங்களாம் வந்து உட்கார்றதுக்கான நோக்கம் என்ன? இளைஞர்கள் வரணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஏன்னா எங்களோட கொள்கையும் ஐடியாலஜியும் உங்களை போய் சேர்றது தான் எங்களோட முதல் நோக்கம். அதனால இளைஞர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். என்னென்னவோ பேசினாங்க. நான் கூட ஒரு 4-5 ஸ்டோரி போட்டேன். என்னை எதிர்த்துட்டு கொஞ்சம் பேர் வந்தாங்க. வந்துட்டு என்னென்ன பேசுறது தெரியாமல் போயிட்டாங்க. இப்போ எங்கள் அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டீங்கப்பா, ஏன் சீக்கிரமாக வந்தீங்க, நீங்கள் எப்படி அழுவலாம் அப்படின்னு அன்பில் அண்ணாவை பார்த்துலாம் கேட்டீங்க. எங்கள் அமைச்சர்கள் தைரியமாக ப்ரெஸ் மீட் வச்சு பதில் சொன்னாங்கல்ல. நீ ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிரு பார்ப்போம். சாரிப்பா, நடக்கக்கூடாது நடந்துருச்சுப்பா அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு மன்னிப்பு கேட்டு பார்ப்போம். நீ வந்தாதான் கூட்டம் சேரும். அந்த லாட்ரிக்காரனும் புஷி ஆனந்தும் வந்தால் கூட்டம் சேருங்கிறீங்க. வந்திருக்கலாம்ல. இந்த கரூர் சம்பவத்திற்கும் இழப்பு நடந்த குடும்பத்திற்கும் ஒரு தீர்வாக இல்லை, ஒரு ஆதரவாக நின்ற ஒரே கழகம் அது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே தலைவர், ஒப்பற்ற முதலமைச்சர் அன்பு தளபதியும் இளம் தலைவர் அவர்களும். தலைவருக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டு தெரியுமா? உதயண்ணா கிட்ட மைக்கு கொடுக்குறாங்க.
அவர் அழகாக சொன்னாருங்க, நான் இதில் அரசியல் பேச விரும்பலை, இழப்பு நடந்த குடும்பத்திற்கு ஆதரவாக இருப்போம், அரசியல் பேசாதீங்கன்னு சொன்னார். நீ என்ன பேசுகிற வீடியோவில்? நான் ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன், அதுதான் தெரியுமே. அடுத்த படத்துக்கு கால் ஷீட்டுக்கு சைன் போட்டுன்னு இருப்பேன். நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன். நீ யாருக்கு சவால் விடுற? ஃபஸ்ட்டு யார் நீ? எம்எல்ஏவாக இருந்தியா? இல்லை எலெக்ஷன் எதாவது டெபாசிட்டாவது பார்த்தியா? ஒன்றும் பார்க்கல, எப்படி நீ சவால் விடலாம்? இது போன்ற பிரச்சனைகள் பொய்யா? திரையில டயலாக் நல்லா இருக்கும் நடிகர் அவர்களே, தரையில எங்க உதயண்ணாவும் எங்க அன்பு தளபதியும் தான் நல்லா இருப்பாங்க. மக்களோட மக்களா யாரு நிற்பார்கள் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் நிற்பார்கள். திராவிட மாடலே தீர்வு. திராவிட மாடலுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே. மேடையில் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. அன்பு அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார், அமைச்சரெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஏன் என்னை முதல்ல பேச விடணும்? ஏன் என்னை முதல்ல பேச விடணும்? நான் பேசி சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காகவா? பெண்களுக்கே முன்னுரிமை கொடுத்து பழகிவிட்ட இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற இயக்கம். அதனால என்ன முதல்ல பேசி அழகு பார்த்து அமர்ந்திருக்கிறார்கள் இந்த அமைச்சர் பெருமக்கள். இன்னொன்று என்னன்னா, திராவிட மாடல் ஆட்சி என்ன செஞ்சுது அப்படின்னு உங்ககிட்ட கொஞ்சம் பேர் கேட்பாங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, கை நாட்டா இருந்த எங்களை கையெழுத்தா மாற்றிய ஒரே கழகம் திராவிட முன்னேற்ற கழகம், ஒரே அரசு, அது திராவிட மாடல் அரசு என்று. பேருக்கு பின்னாடி ஜாதி பெயர் இருந்ததுங்க, அதெல்லாம் அழிச்சிட்டு பிஇ, பிகாம், பிஎஸ்சி, எம்பிபிஎஸ், எம்எஸ்சின்னு பட்டத்தை பெற்று தந்த அரசு திராவிட மாடல் அரசு, கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நாங்க திமுக பக்கம் நிக்கிறோன்னு கர்வமா சொல்லுங்க. நம்மளை போடுற திமுக காரவங்களுக்கு கர்வம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த கரவேட்டி கட்டியிருந்தாங்கன்னா இன்னும் கெத்தா இருக்கும். என்ன கெத்து தெரியுமா? ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் திண்டுக்கலுக்கு போறாரு. ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தோடனே ஒரு ஏழை தொண்டன் இந்த கூட்டத்தில் இருக்க மாதிரி ஒருத்தவர் எழுந்து, இந்த குடகநாத்துக்கு நடுவில் ஒரு ஆற்றை கட்டி கொடுங்க, நீங்கள் கட்டி கொடுக்குற வரைக்கும் நான் காலில் செருப்பு போட்டுக்க மாட்டேன்னு செல்லமாக கோச்சிக்கிட்டாரு. அந்த ஏழை தொண்டன் கோச்சிக்கிட்டார். யாருக்கிட்ட? முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள்கிட்ட. அவர் அப்போ தான் முதல் முறையாக முதலமைச்சராக இருக்கார். சரி, அடுத்த நிதியாண்டில் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, நிதியை ஒதுக்கி அந்த அணையை கட்டி கொடுத்துட்டாரு. அப்பயும் அந்த ஏழை தொண்டன் காலில் செருப்பு போடலை. உடனே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணார் தெரியுமா? திண்டுக்கல்ல ஒரு மேடை போடுறாரு. மாலையும் தோரணமா இந்த மாதிரி நிறைய பேரை கூட்டிட்டு யாருக்காக மேடை போட்டாரு? அந்த ஏழை தொண்டனுக்காக மேடை போட்டு அந்த ஏழை தொண்டனை மேடை கழைத்து தன் இரு கரங்களால் செருப்பணிவித்த தலைவர் நம்முடைய தலைவர். நாங்க எப்பயுமே மக்களோட மக்களா, தொண்டர்களோட தொண்டர்களா இருப்போம். இந்த வரிசையில தளபதி சொல்றாரு, எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் மரணிப்பதை விரும்ப மாட்டான் என்று அந்த வரிசையில் தளபதி நின்று சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால் இந்த கர்வம் தான் திமுக காரவங்களுக்கு. நாங்க எதுக்குமே பயப்பட மாட்டோம். இது போன்று திராவிட மாடல், இது தந்தை பெரியார் அவர்களுடைய சுயமரியாதை கொண்ட ஆட்சி, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அனல் பறக்கும் ஆட்சி, இந்த திராவிட மாடல் ஆட்சி, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை கொண்ட ஆட்சி. ஒரு படி மேலே போயிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய அன்பு அப்பாவின் ஆட்சி. அதனால நம்ம தான் அப்பா பக்கம் இருக்கணும், நம்ம தான் தளபதி பக்கம் நிற்கணும். உங்களுடன் ஸ்டாலின் வீட்டுக்கிட்ட எல்லார் வீட்டுக்கிட்டையும் முகாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? இப்போ நமக்கெல்லாம் எல்லாமே பிரச்சனை தான். எனக்கு மகளிர் உரிமை தொகை வரல, எனக்கு தமிழ் புதல்வன் வரல, எனக்கு ஆதார் கார்டில் என் ஃபோட்டோ சரியில்லை, எனக்கு ரேஷன் கார்டில் என் பேர் இணைக்கணும், இப்படின்னு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. தளபதி பார்த்தாரு, ஒரே தீர்வாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கொண்டு வந்தார் நம்முடைய தலைவர். உங்களுடன் ஸ்டாலின்ல நான் வீட்டுக்கிட்ட இருந்தனால நான் போய் பார்த்தேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஜெராக்ஸ் கேட்பாங்கல்ல, அந்த ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு கூட என் மக்களை வெளியில் அனுப்பி நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். அந்த ஜெராக்ஸ் எடுக்கும் அந்த தனியாக
சிச்சுவேஷன் கூட உள்ளேயே இருந்துச்சு. ஜெராக்ஸ் எடுக்க கூட மக்கள் யாரும் வெளியில போகல. அப்படியான நம்முடைய கோரிக்கை, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்திற்கும் தீர்வு கண்டு கொடுக்கும் ஒரே தளபதி, அது நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். ஏதாவது பிரச்சனைனா ஒன்றும் இல்லை, அப்பான்னு கூப்பிடுங்க, தளபதி வந்துருவாரு. ஏன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் மட்டும்தான் தளபதி காதுக்கு போகும்னு இல்லை, சின்ன சின்ன புலம்பல், சின்ன சின்ன பிரச்சனை கூட தளபதி காதுக்கு போய் கேட்கும். எனவே 2026 நம்முடைய வாக்கு உதயசூரியனுக்கு. வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் நான்.